ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன சைரன் அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணு மான்ஸ்டரா எப்படி ஆகுறா, மான்ஸ்டர் ஆன பிறகு அவளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சோ இப்போ உங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்தது வாய்ஸ் மூஷா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன மெசேஜ் சொல்றாங்க. காதலால செய்யற விஷயங்கள் கடவுளையும் டெவிலையும் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு புனிதமான விஷயம். ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு கதையை நமக்கு சொல்றாரு. இது லெஜெண்ட் ஆஃப் ரிசாக்கா. அவ மத்த பெண்கள் மாதிரி அவ வாழ்க்கைய நார்மலா வாழ்ந்திருந்தா. ஒரு நாள் காதல் மயக்கத்தினால ஆத்துக்குள்ள இறங்குனா, அங்கே அவ இறந்து போயிட்டா. அவ உடல் அந்த தண்ணியில மிதந்தது. அடுத்த நாள் அவ அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி போயிட்டா. அவ அந்த தண்ணிக்குள்ளேயே மாஸ்டரா மாறிட்டா. அந்த தண்ணியை விட்டு அவளால வெளியே போக முடியாது. அவளோட சாபம் அந்த தண்ணி தான். இப்போ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் பேரு மைக். நீ இறந்து போன விஷயம் எனக்கு தெரியும். உன் சாவுக்கு காரணம் அந்த லேக்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் தான். அதை நான் சும்மா விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கும் போது கண்டிப்பா அதை கொலை பண்ணுவேன். இன்கேஸ் நான் செத்தாலும் என் ஆவி மூலியமா அவனை நான் கொலை பண்ணுவேன். இந்த ரிவெஞ்ச் நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருக்கிற அந்த ஏரியா பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் கார் ஓட்டிட்டே போறாரு. இவரோட பேரு டாம், இந்த படத்தோட ஹீரோ. அவர் போயிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவருக்கு கால் பண்றாரு. என்ன மன்னிச்சிடு, என்னால உங்க கூட வர முடியல, பட் நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நீ போற விஷயம் நல்லபடியா நடக்கும். எப்பவுமே தைரியமா இரு, கடவுள் உங்க கூடயே இருப்பாரு. நான் உனக்கு ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு வைன் இருக்கு, அதுவும் பாக்குறாரு. பார்த்துட்டே இப்போ அவர் தங்க போற ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அது ஏரிக்கு பக்கத்துல தான் இருக்கு. தேடி பார்க்கும்போது கீ கிடைச்சிருது. இப்போ அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு நோட்டீஸ் இருக்கு. அந்த நோட்டீஸ்ல நீ இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. முக்கியமா தண்ணியில நீச்சல் அடிக்கும் போது ஜாக்கிரதையா இரு. தண்ணி கிட்ட போகாத வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. வெறுப்பேத்த அந்த தண்ணி கிட்ட நின்று போட்டோ எடுக்கிறாரு. பட் தண்ணியில அவருக்கு லைட்டா பயமா இருக்கு. தூரமா நின்று போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போகும்போது அங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல நீங்க உங்களை உணரணும். சில மெசேஜ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஏரியில ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னு சொல்லி அவர் வெளியே போய் பார்த்தாங்க. ஒரு கையச்சு இருக்கும். இது ஒரு மனுஷங்களோட கையச்சு தானே, இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவருக்கு ஒரு மெசேஜ் வரும். அவர் வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சிருப்பாரு. கொஞ்ச நாள் தங்குறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. சோ பிளைட் எப்ப வரப்போது அந்த டீட்டெயில் அவர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அவரு கிளம்பி போவார். அதே இடத்துல இங்க ஆலியும் காமிக்கிறாங்க. அவரும் அங்கதான் தங்கிட்டு இருக்காரு. அவர் அங்க இருந்த மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கும் போது இப்போ டாம பாத்துருவாரு. ஹாய் அப்படின்னு தூரமா சிக்னல் கொடுக்கும் போது டாமும் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். எதுக்கு இவன் கிட்ட கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி ஆலம் போய் பார்க்கும்போது வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாரு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி ஆல் கேட்கும் போது முக்கியமான விஷயம் சொல்லணும், என் கையை பாருங்க போது டாம் என்ன சொல்லுவாருன்னா, அவரால் பேச முடியாது, அவர் உண்மை, அப்படியே என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுப்பாரு. இல்ல எனக்கு காது நல்லா கேட்கும், வாய் தான் பேச முடியாது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் இப்ப தங்கிட்டு வீட்ல கரண்ட் கனெக்ஷன் இல்ல, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு போது அவர் நெய்பர் ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப நாள் ஒர்க் ஆகிறதுனால துரு பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி பண்ணி கொடுப்பாரு. இது கேட்ட டாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு அவர் இன்வைட் பண்ணுவாரு. அப்ப டாம் உங்க கையில மோதிரம் இருக்கு, நீங்க மேரிடா அப்படின்னு கேட்கும் போது நான் மேரிட் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆலம் என்ன சொல்வாருன்னா, அவர் ஒரு ஆணாதான் திருமணம் பண்ணியிருப்பாரு, அவன் ரொம்ப ஜாலி டைப், பட் இப்ப அவன் இல்ல இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சோகமா பேசுவாரு. சரி உன் தொண்டைக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நான் சின்ன வயசுல ஸ்விம் பண்ணும் போது அப்போ என் தொண்டையில அடிப்பட்டனால என்னோட பேச்சு போயிடுச்சு அப்படின்னும் போது பாவம் நீ அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப டைம் ஆன பிறகு டாமுக்கு போர் அடிக்கும். சோ சும்மா மரத்தை வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. கொஞ்சம் காமெடியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப டம்மான ஒரு சவுண்ட் கேட்கும். என்னாச்சுன்னு பார்த்தா அவர் அங்க இருந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு போன் வச்சிருப்பாரு. அது தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். இப்போ அதை ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகாது. இப்ப ஆல காமிக்கிறாங்க. ஆல் நைட் புக் எல்லாம் வச்சு படிச்சுட்டே இருப்பாரு. அப்படி படிச்சுட்டே இருக்கும் போது அவங்களுடைய கணவர்கிட்ட பேசுற மாதிரி அவரே பேசிப்பாரு மைக். இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல டாமுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ரொம்ப இன்னசென்ட் பையன் பாவன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இது வரைக்கும் காதல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா, கேட்க வேடிக்கா இருக்குல்ல போது அதே இடத்துல எங்க டாம காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு, அவன் தூங்கிட்டே இருக்கான். இப்போ டமான தண்ணிக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போற அவனும் தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி டார்ச் லைட்டை எடுத்துட்டு பாத்துட்டே வர பார்த்தா ஒண்ணும் இல்ல. இப்போ திடீர்னு ரூம்குள்ள இருந்து ரேடியோ ஆன் ஆகுது. இவனுக்கு பயம் வந்தது. என்னவா இருக்கும்னு சொல்லி ரேடியோ ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும். ஆஃப் பண்ணும்போது இப்போ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. அவன் ஜன்னல் வழியா ஏரிய பாக்குறான். இப்போ டக்குனு அவனோட கண் அப்படியே ஃபுல்லா பிளாக் ஆகுது. தன்னாரியமா அப்படியே ஏர்கிட்ட வந்து நிக்கிறான். அப்படி வந்து பார்த்தா இப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த பொண்ணும் பார்த்த உடனே ஹாய், நான் அப்பப்ப இங்கதான் ஸ்விம் பண்ணிட்டு போவேன், எப்பவுமே இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த வாட்டி நீ இருக்க, நான் எப்பவுமே பார்க்க இப்படி மோசமா இருக்க மாட்டேன், அழகா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது டாம் பேசவும் சைலண்டா இருப்பான். என்னாச்சு உனக்கு எனக்கு பிடிக்கல, ஏன் பேச மாட்டேன்னு போது எனக்கு பேச்சு வராது அப்படின்றத அவன் சொல்லுவான். ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அவன் கை கொடுக்க வருவான். அவ நான் உன்னை அப்புறமேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். சரி உன் பேர் என்ன போது என் பேரு நீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்விம் பண்ணிட்டே வேகமா போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயத்த ஆள் பாத்துருவான். வேகமா வீட்டுக்குள்ள வரும். அவனுக்கு பதட்டமா இருக்கும். மைக்
மைக் உன கொலை பண்ண அந்த மாஸ்டரை நான் பாத்துட்டேன், அதை நான் விட மாட்டேன், கண்டிப்பா அதை கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலைல டாம் அந்த பொண்ணை தேடி ஏரியில வந்து பாப்பான். ஆனா அந்த பொண்ணு வந்திருக்க மாட்டான். சரி போட் எடுத்துறாமலே அந்த பொண்ணை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட் எடுப்பான். ஆனா அது உடஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு தண்ணினா கொஞ்சம் பயம் இருக்கும் அந்த ஆக்சிடென்ட்னால. சரி நம்ம துடுப்பு வேற வாங்கிட்டு வரல, அது உடஞ்சிருக்கேன்னு சொல்லி கடைக்கு போவான். நீனாவ காமிக்கிறாங்க. நீனா நீச்சல் அடிச்சுட்டே அந்த மரத்துக்கிட்ட போவா. அங்க அவ ஒரு கண்ணாடியை வச்சிருப்பா. தண்ணிக்குள்ள விழுகிற கண்ணாடி நிறைய நகை பொருட்கள் எல்லாத்தையும் இவ சேகரிச்சு வைப்பா. அந்த என்ன கண்ணாடி வச்சு அவ ஹேர் எல்லாம் சரி பண்ணுவா. அப்படி சரி பண்ணும் போது பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாப்பா. ஹாலோட ஹஸ்பண்ட் மைக் இங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஹீரோனிக்கு வெறி வந்துருச்சு. அப்ப தன்னை அறியாம அவனை தண்ணியில மூழ்கி கொலை பண்ணிருப்பான். அந்த இடத்துக்கு ஆல் வந்து மைக் மைக் எங்க இருக்குன்னு சொல்லி தேடுவான். அப்படி தேடும் போது இவளுக்கு பயம் வந்துடும். ஆனா தண்ணிக்குள்ள முழுக அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுவா. ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டோமே சொல்லி அந்த பதட்டமும் அந்த பயம் அவளுக்கு இருக்கும். சரி இந்த தண்ணி தானே பிரச்சனை, இந்த தண்ணி விட்டு போயிடலாம்னு சொல்லி காலை எடுக்க பாப்பா. அந்த தண்ணியை விட்டு அவ காலை எடுத்த உடனே அவளோட இதயமே உடையிற மாதிரி சத்தம் கேட்கும். அவளால மூச்சு விட முடியாது, திணறுவா. ஒரு ஆப்ஷன் தான் தண்ணில இருக்கணும்னு சொல்லி தண்ணில நீச்சல் அடிச்சுட்டு ஓரமா நிப்பா. இப்போ தண்ணிக்குள்ள யாரும் நீச்சல் அடிச்சிட்டு போவாங்க. அவளை பார்த்த உடனே இவ கண்ணு அப்படியே பிளாக்கா மாறுது. தண்ணி அறியாம அவங்க கிட்ட போறா. இல்ல நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது சொல்லி திரும்பவும் தரையில வந்து உட்கார முயற்சி பண்றா. இப்போ அவங்க டக்குன்னு தண்ணிக்குள்ள முழுகி போறாங்க. இந்த விஷயத்துல ஹீரோனி நினைச்சு பாக்குறா. இப்போ நம்ம பக்காவா ரெடி ஆகணும்னு சொல்லி அவகிட்ட இந்த ஜுவல்லரி பாக்ஸ்ல இருக்கிற இயரிங் எல்லாம் போட்டுப்பா. எல்லாமே ஓகே, பட் இந்த ட்ரெஸ்ஸோட போறது நம்ம வேற ஏதாவது ஆடை எடுக்கணுமே சொல்லி யோசிச்சுட்டே நீச்சல் வச்சுட்டு போகும்போது அங்க ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை ஆட்டை போட்டுருவா. இங்க டாமும் துடுப்பு எடுத்துட்டு வந்து படகை ஓட்ட ஆரம்பிப்பான். அப்படி ஓட்டிட்டே போவான். இப்போ டமான்னு ஒரு சத்தம் கேட்கும். ஏதாவது தண்ணிக்குள்ள இருக்கா, நம்ம ஏதாவது இழுச்சுட்டோமான்னு பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து நிக்குது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், சும்மா போயிட்டு இருந்தான். சரி ஓகே, உனக்கு ஸ்விம் பண்ண தெரியுமா, நான் உனக்கு ஸ்விம் பண்ண சொல்லி தருவா. நம்ம அவன் யோசிப்பான். இல்ல நான் உனக்கு நல்லபடியா சொல்லி தரேன் போது ஓகே என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு பார்க்க வித்தியாசமா இருக்கேன், சரி உன்கிட்ட உனக்கு தரணும்னு சொல்லி ஒரு லைட்டை கொடுப்பான். இந்த லைட்டை நீ வச்சுக்கோ, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அவளுக்கு ஒன்னும் புரியாது. அதே இடத்துல இங்க ஆளை காமிப்பாங்க. ஏறிக்கிட்ட நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பல்ல பாப்பா. அந்த மாஸ்டர் இன்னும் வேட்டையாடுறத நிறுத்தல போல அப்படின்னு எனக்கு கோவம் வரும். இப்போ அந்த மாஸ்டர் அப்செட் ஆகும். நீச்சல் எனக்கு கத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீச்சல் அடிக்கிறதுக்காக அவ கூட போவான். அவ தண்ணியை விட்டு வெளியே வரக்கூடாதனால தண்ணிக்கு ஓரத்திலே நடந்துட்டே வருவா. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே போவாங்க. இப்போ அவனுக்கு நீச்சல் சொல்லி தரும் போது அவனுக்கு தண்ணி நாயம் பயம். தண்ணிக்கிட்ட வர யோசிப்பா. என்ன நம்பி வா, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் போது இப்போ அவளுக்குள்ள அந்த மான்ஸ்டர் வெளியே வருது. தன்னை அறியாம டாம போட்டு தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிப்பா. டாம் என்னை விடுன்னு சொல்லி தட்டுவான். ஆனா அவன் அப்படியே முழுசா அவனை போட்டு முழுக அடிக்க பாப்பா. அவனோட கண்ணு அப்படியே மாஸ்டரா மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ அவனை விட்டுணும், அவன் பாவம் அப்படின்னு இவளே அறிஞ்சு அவன் டக்குன்னு விட்டுருவான். என்ன மன்னிச்சிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் போது பரவாயில்ல, நான் ஒன்னும் பயப்பில்ல. சரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாரு, இந்த லைட் இது ஒரு சிக்னல் மாதிரி. நீ இங்க வந்துட்டேன்னா இந்த லைட்டை 2 வாட்டி பிரஸ் பண்ணு. நான் அங்க இருந்தேன்னா நானும் பிரஸ் பண்றேன். சோ இந்த லைட்டை வச்சு நம்ம கான்வர்சேஷன் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்கும் போது அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடும். அவன் கூட இறக்கும் போது அவள் ஃபேமிலியா வாழ்ந்தா எப்படி இருக்கும், நம்ம இந்த தண்ணி விட்டு போனா எப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனையா நினைச்சுக்கிட்டே இருப்பா. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஆள் பாத்துருவான். அவனை விட்டு விலகி போ, நீ இந்த தண்ணி விட்டு இங்க வந்து போ அப்படின்னு சொல்லும் போது அவ கிட்ட வருவா. இங்க சில பேர் இறந்துட்டாங்க தானே, அவங்க நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது அவன் சைலண்டா இருப்பான். எனக்கும் வேண்டியவங்க இங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது என்ன மன்னிச்சிடு, நான் உன மாஸ்டர்னு நினைச்சிட்டேன், பரவாயில்ல நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நைஸா அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடும். இப்ப டாமும் கடைக்கு போய் சில தேவையான பொருளா வாங்கிட்டு வருவான். அப்படி வாங்கிட்டு வரும்போது இப்ப உனக்கு ஒரு போன் கால் வரும். யாருன்னா டாமுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவன் சர்ச்ல தான் வளர்ந்துருப்பான். சர்ச் ஃபாதர் தான் அவனுக்கு கால் பண்ணுவாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, போன் பண்ண எடுக்க மாட்டேன்ற, உன்னோட பிளைட் கூட நீ மிஸ் பண்ணிட்ட, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் போலீஸ் கால் பண்ணவா, இல்ல உன்னை சுத்தி ஏதாவது டீமன் இருக்கா அப்படின்னும் போது இவன் அதெல்லாம் கேட்காம பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கும் போது இப்போ லைட்டோட சிக்னல் கேட்கும். ஐயோ ஹீரோ நீங்க தான் இருக்கா, அவ ஏதோ எனக்கு சிக்னல் சொல்ல வரான்னு சொல்லிட்டு போனையும் கண்டுக்காம அவங்க கிட்ட இருக்க லைட் எடுத்துட்டு போய் ஆன் பண்ண பாப்பா. ஆனா அதுல பேட்டரி இருக்காது. இருக்கிற எல்லா பேட்டரியும் போட்டு அந்த லைட்டா ஆன் பண்ணிட்டே இருக்கும்போது அதே நேரத்தை எங்க ஹீரோனையும் அவன் நம்மளுக்கு ரிப்ளே பண்ணலாம், நம்மள பிடிக்கவே பிடிக்கலன்னு அப்செட் ஆயிடுவான். ஆனா வெளிச்சத்தை பார்த்த உடனே அவளும் பதிலுக்கு வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க ஃபாதரும் டேய் உன்னை சுத்தி என்னதான் நடக்குது, நீ ஓகேவா, நீ ஓகேன்னு எனக்கு மெசேஜ் ஆகுது பண்ண, ஏதாவது பிரச்சனையா இருந்தா பைபிள் எடுத்து பாடி அப்படின்னும் போது அவன் போன் அப்படியே ஹோல்லே வச்சுட்டு ஹீரோனிக்கே லைட் அடிச்சுட்டு. அதே நேரத்துல இங்க ஆலும் அவனோட நோட்ல கடல்ல மான்ஸ்டர் இருக்கா சொல்லி ரிசர்ச் பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையா இருக்கும். இப்போ மைக்கேல் கிட்ட எனக்கு உன் மேல கோவமா வருது, நீ என்னை விட்டுட்டு போன பிறகு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுமா, நான் தப்பா நினைச்சிட்டு இருக்க, உன்ன ஒரு மான்ஸ்டர் கொலை பண்ணிடுச்சேன்னு, ஆனா நீ தவறுதெல்லாம் தண்ணியில விழுந்ததா இறந்துருப்ப போல, இது மேட் நான் உன்னை பத்தி அதிகமா நினைக்க போறது இல்ல, என் வாழ்க்கைய பழைய மாதிரி நான் வாழ போறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ டாம பார்க்க போறாரு. பார்த்தா டாம் ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைப்பான். என்ன உன் ஃப்ரெண்ட் யாராவது இன்வைட் பண்ணிருக்கேன் போது அப்பெல்லாம் இல்ல, நீங்களும் வந்து உட்காருங்க அப்படிங்கும் போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. டாம்
உங்களோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுங்க என்னும் போது அவன் ரொம்ப நல்ல டைப், ஜாலியா இருப்பான், அவன் ரொம்பவும் பொறுமைசாலி, மெடிடேஷன் பண்ணுவான், தினமும் இங்கதான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவான், மெடிடேஷன் மட்டும் இல்லாம அவன் கேமும் நல்லா விளையாடுவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது வர வர உன்னோட ரியாக்ஷனே சரியில்லை, என்ன யாராவது லவ் பண்றியா, யார் அந்த பொண்ணு, என்னமோ அவன் சிரிப்பான், அப்பெல்லாம் இல்ல அப்படின்னும் போது இப்போ நீனா அங்க நீச்சல் அடிச்சுட்டு வரான். மீனாவை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஓ, நீதான் அவளை இன்வைட் பண்ணியா, சரி லவ்வர்ஸ்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், நான் டிஸ்டர்ப் பண்ண வேணும்ல, நான் போறேன் அப்படின்னு நம்ம தாமும் இல்ல நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டே இருக்கும் போது இவன் சாண்ட்விச்ச கொடுப்பான். நீனா இல்ல நான் வெஜிடேரியன்பா, இது வெஜ் தான் சாப்பிடுன்னும் போது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. டாமும் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வர போகும்போது ஆலும் என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை மாஸ்டர் நினைச்சிட்டேன் போது இல்ல பரவாயில்ல அப்படின்னு அவ சொல்லுவா. அவ கழுத்துல ஒரு செயின் இருக்கும். இந்த செயினை ஆல் அவனோட பாய் ஃப்ரெண்ட் மைக்குக்கு கொடுத்தது. பேசிட்டே இருக்கும் போது அவன் நல்ல பையன், அவனை நேர்மே நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு ஆல் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்ப செயினை பாக்குறான். செயினை பார்த்த உடனே தான் அவனுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. நான் தப்பா நினைச்சிட்டேன், நீ ஒரு மாஸ்டர், இந்த செயின் என் பாய் ஃப்ரெண்டோட கழுத்துல இருந்தது. கோவத்துல கத்தி எடுத்து அவளை குத்த வருவான். இங்க பார், நான் மாஸ்டர், உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இருமேட்டு இங்க நிக்காது, இங்க வந்து ஓடு, இல்லன்னா உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கேட்டு அவன் பயந்துருவான். என்ன குத்த போறியா, உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவ கழுத்துல இருந்த செயினை பிச்சு அவன் கையில கொடுத்துட்டு இங்க வந்து ஓடினோடனே அவன் பயந்து அங்க வந்து ஓடிடுவான். எங்க டாமும் வந்து பார்த்தா ஆல் இருக்க மாட்டான். அந்த பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு இருப்பா. என்னாச்சு உனக்குன்னும் போது என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லி அவ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாம அவ கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்டர் ஆகுறா. என்னாச்சு உனக்கு ஓகே தானு சொல்லி அவன் கிட்ட வரும்போது பயந்து அவளும் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். தண்ணிக்குள்ள என்ன விழுந்துட்டு போயிட்டு அவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு பதட்டமா இருக்கும். சரி என்ன ஆச்சு நம்ம பாக்கலாம்னு சொல்லி இவனும் பயத்தை விட்டுட்டு தண்ணிக்குள்ள உதிச்சுட்டு போவான். அப்படி நீச்சல் அடிச்சுட்டே போகும்போது இப்ப பார்த்தா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள பொறுமையா உட்காந்து மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். அவ கண்ணை பார்த்து இது மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு பயந்து அப்படி தண்ணி விட்டு மேல வருவான். வந்து பார்த்தா நீனா நின்னுகிட்டு இருப்பா. நீனா அவ கூப்பிட்டு என்னதான் ஆச்சுன்னு கேட்கும் போது நீனா எல்லாம் உண்மையா சொல்லிடுவா அவ ஒரு மாஸ்டர்ன்றது. அது மட்டும் இல்லாம அவ டாம லவ் பண்றதையும் அவ சொல்லிடுவா. இதை கேட்ட டாமுக்கு பயம் வந்துடும், ஒதுங்கி போய் நிற்பான். உனக்கு எனக்கு பிடிக்கல, சரி நம்ம இங்க எது போறேன்னு சொல்லிட்டு நீச்சல் அடிச்சே போவோம். அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த மாஸ்டரும் இவ்வளவு உடம்பை விட்டு வெளியே வந்துட்டே இருக்கும். இப்ப தூரத்துல ஒரு ஃபேமிலி விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பான். அந்த பொண்ணை வேட்டானு சொல்லி வா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் அந்த குழந்தைய கூப்பிடுவா. கூப்பிட்டு அந்த குழந்தைய அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த குழந்தை வெகுளித்தனமா அவகிட்ட விளையாடிட்டு இருக்கும். இப்போ ஆலும் அந்த மாஸ்டரை நேர்ல பாத்துட்டேன், எப்படி என் காதல அது கொலை பண்ணுச்சு, அதை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லி எமோஷனலா ஆகுவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் அவர் எடுத்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. எங்க டாமும் இதுக்கு அடுத்து இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து போயிடும் சொல்லி அவன் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து போறதுக்காக ரெடி பண்ணுவான். இப்போ அந்த இடத்துக்கு நீனா வருவா. நீனாவை பார்த்த உடனே அவன் சைலண்டா இருக்கும் போது நீனாவும் நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நீ பாத்து போ அப்படின்னு சொல்லி பாய் சொல்லுவா. டாமும் நாங்க வெயிட் பண்றேன், நீ மேலவா, உனக்கு ஒண்ணு அது மேலவா அப்படின்னு போது இவ யோசிப்பா. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கும்போது டாம் உன்னை நம்புறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிடுறான். இப்ப அவளுக்கும் கோவம் வந்துடும், நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னா நம்ம முயற்சி பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு வெளியே வர பாப்பா. அப்படி தண்ணி விட்டு வெளியே வந்த உடனே அவளோட இதயமே அப்படியே உடையிற மாதிரி ஆயிரும். மூச்சோட முடியாம தண்ணீரே அப்படியே கீழே விழுந்துருவா. அவ கண்ணெல்லாம் வெளியா மாறிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு மூச்சு வர ஆரம்பிக்கும். பார்த்தா டாம் இவளை தண்ணியில தூக்கி வச்சு நின்னுட்டு இருப்பான். நீனாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னை பத்தி தெரிஞ்சு நீ எனக்கு இப்படி எது பண்ணிருக்கேன் போது அவன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நான் சொல்லிடுவான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது இப்ப நீனாவும் நான் பார்க்க மாஸ்டர் மாதிரி தான் இருப்பேன், என் வாய்ஸ் என் கண்ணெல்லாம் அப்படிதான் இருக்கும், ஆனா நான் உண்மையா ஒரு பொண்ணுதான், நீ என்ன நேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே அப்படியே அங்க தூங்கிடுறாங்க. இப்போ அவனும் உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கான போது தெரியலையே மாஸ்டர் குடிக்கலாமான்னு, சரி இரு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போவான். ஹீரோனிக்கு ஒரு விஷயம் தோணும். அவை அடிக்கிற காத்திலும் இடி சத்திலையும் பயந்து ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி இருக்கிறான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளுக்கு துணையா இருக்கிற மாதிரி அவன் நினைச்சுப்பா. இப்போ ஹீரோவும் கார்ல வந்து வைனை எடுக்கலாம்னு சொல்லி ஓபன் பண்ணும் போது இப்ப ஆல் அவன் தலையிலே கட்டியால அடிச்சுட்டா அவனோட கையை லாக் பண்ணிட்டு இப்போ நீனாவை கொலை பண்றதுக்காக சுத்தி எடுத்துட்டு போவான். அதே இடத்துல நீனா நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது போவேன் அந்த பொண்ணை கொலை பண்ணிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ நீனா அவனை அப்படியே பாப்பா. அவளுக்கும் சாவணும் வந்து ஆசை, ஏன்னா செத்தா இந்த மாஸ்டர் வாழ்க்கை விட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை அடிச்சு அப்படியே கொலை பண்ணிடுவான். அதே இடத்துல எங்க ஹீரோவும் அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுவாரு. அப்படியே அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வந்து பார்த்தா உயிருக்கு போராடிட்டு இருப்பா. இதை பார்த்த ஆலும் டாம் நீ அவளை தொடாத, உன்னையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி நீனாவை போட்டு செம்மையா அடிப்பான். அடிச்சு அவளை தண்ணியில தள்ளி விட்டுருவான். டாம் இதை தடுக்க பார்க்கும்போது டாமியும் அடிக்க பாப்பா. அப்படி அடிக்க பார்க்கும்போது இப்போ தண்ணியில இருந்து நீனா அப்படியே கொலவெறியா வந்து ஆளை பிடிச்சி செம்மையா அடிச்சு தண்ணிக்குள்ள அப்படியே தண்ணி எடுத்துட்டு போவா. அவளோட ஆக்ரோஷத்தை பார்த்த டாம் பயந்து போய் அப்படியே நின்றுகிட்டு இருப்பான். டாமுக்கு ஒன்னும் புரியாது. நீனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணியில வெட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ நீனா அப்படியே திரும்பி பாக்குறா. என்னாலதான் உனக்கு பிரச்சனை, நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தூரமா நடந்து போயிட்டே இருப்பா.
போகாத, என்னை விட்டு போகாத, அந்த மூதி போ, அப்படியே மறைஞ்சு போயிருவா. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ நைட்டு வரைக்கும் அவளுக்காக அங்க தண்ணியிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இங்க அந்த குட்டி பொண்ணு காமிக்கிறாங்க, அவ அடுத்த நாள் தண்ணியில விளையாடிட்டு இருப்பா. அவளை நீனா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டா. டாம் ஹாஸ்பிட்டல் போய் கட்டெல்லாம் போட்டுட்டு வந்து அடுத்த நாள் ஃபுல்லா அவளுக்காக வெளிச்சத்தை காமிச்சு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா நீனா வரவே மாட்டா. நீனா வா வா அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க பாப்பாரு. அவ வரவே மாட்டா. அடுத்த நாள் காலை விடிஞ்சு போயிரும். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளையே நினைச்சிட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டே அடுத்த நாள் காலை அவரு ஃபிளைட் புக் பண்ணிட்டு அங்க வந்து போக பாப்பாரு. கடைசி இருக்க ஒரு பாப்பாரு, அவ வருவான்னு சொல்லிட்டு ஆனா வரவே மாட்டா. அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் போயிடுவாரு. அவர் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு அவரை வழி அனுப்ப நீனா அதை வந்து பாப்பா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு மாஸ்டரா இருந்தா அதோட லவ் ஸ்டோரி இப்பதான் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் எமோஷனலா முடிச்சிருப்பாங்க. நீனாக்கு எப்படி இந்த சாபம் வந்ததுன்னு சொல்லி டீடெயிலா காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் சில நாடுகள் அப்படி ஒரு மித்து இருக்கு, தண்ணிக்குள்ள ஒரு மாஸ்டர் இருக்குன்றது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எடுத்தாங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.